11th படிக்கும்போது நீ யார் கூடலயும் ஓடி போயிட்டியான்ல. அதனால தானே உங்க வீட்ல உன்ன பிடிச்சு வச்சு இந்த 11th, 12th உன்ன படிக்க வச்சிருக்காங்க. 1 வருஷம் கேப் எனக்கு இருந்தது சார். அதுக்கப்புறம் இந்த கேப்புக்கு அப்புறம் நான் வந்து 11th, 12th பண்ணேன். "உன்ன ஓடி போயிட்டியாம்ல?" அப்படின்னு சொன்னாங்க. நான் ஓடிலாம் போகல. நைட்டு பட்டிமன்றம் போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்தேன். கார்ல வந்தேன். அத பார்த்துட்டு, "நீ ஓடி போயிட்டியாம்ல?" அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா சார்? பெண் பேச்சாளர்களா பஸ் ஸ்டாண்ட்ல 1 நிமிஷம் கூட நிக்க முடியாது சார். ம். 12 மணிக்கு ப்ரோகிராம் முடியும். ஆனா 12 மணிக்கு முடிஞ்சா எங்க ஊர்லலாம் பஸ் கிடைக்காது. கன்னியாகுமரி பஸ் வந்து விடியகாலை 4 மணிக்கு தான் இருக்கு. அத்தனை மணி நேரம் நாங்க அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுக்கிட்டே இருப்போம் சார். உட்கார முடியாது. ஏன்னா, மத்த லேடீஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஃபுல்லா ஜென்ஸா தான் இருப்பாங்க. உட்கார்ந்தா அவங்களுடைய பார்வை வந்து வேற மாதிரியா இருக்கும். ஏன்னா, ஒரு பேச்சாளரா நம்ம இருக்கிறோம் அப்படின்னா பட்டு உடுத்தியிருக்கிறோம். பூ வச்சிருப்போம் தலையில. ஹேண்ட்பேக் போட்டிருப்போம். கழுத்துல செயின் போட்டிருப்போம். இத போட்டுட்டு போனோனே அவங்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னா, வேற மாதிரியா தான் பார்க்குறாங்க. கரெக்ட். என்னால அத புரிஞ்சுக்க முடியுது.